வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பயணமாகிட்டு இருந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரேக் விழுந்த மாதிரி, ஏதோ ஒரு தடை ஏற்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு 1.25 வருஷமா விருச்சிக ராசிக்கு இருக்கும். எதனால நமக்கு ஒரு தடை ஏற்படுது, எதனால தாமதமாகுது அப்படிங்கிறத உணர முடியாம இருப்பீங்க. அது எல்லாவற்றிற்கும் காரணம் உங்களோட முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் அந்த நிலை இப்ப மாறிடுமா, அந்த நிலை நீங்கிடுமா, என்னுடைய வாழ்க்கை பயணம் வேகம் எடுத்துடுமா, தடைப்பட்ட விஷயம் எல்லாம் மறுபடியும் வேகம் எடுக்குமா, நான் நிறைய முயற்சிகள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அது தடையாயிட்டே இருக்கு, சுணக்கமா இருக்க மாதிரி இருக்கு, என்னுடைய முயற்சிகள் மந்தமா செயல்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறிடுமாங்கிறது தான் விருச்சிக ராசியோட ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னொன்னு, பண விஷயங்கள்லையும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா வராது, ஆனா நீங்க கொடுக்க வேண்டியவங்க உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க. அந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் நீங்கிடுமா அப்படின்னா, அந்த சிக்கல் நீங்கிறதுக்கான அருமையான அமைப்பு இப்ப வந்துருச்சு. காரணம், மே மாசம் நடந்த குரு பயிற்சியில குரு இப்ப உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். பற்றாக்குறைக்கு சனி வக்ர பயிற்சியில சனி வக்ரகதியில் உங்கள் ராசியை பார்க்கிறார். எப்பவுமே சனி பகவான் என்பவர் மந்தகாரகன், ஸ்லோவான கிரகம். இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகமும் சனிதான். அதனாலதான் அவருக்கு மந்தகாரகன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்ததுனால உங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்ப வக்ர காலத்துல அந்த ஸ்லோ மாறி பழைய சுறுசுறுப்பும் பழைய உத்வேகமும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் கிடைக்கும். நீங்க மீண்டும் பழைய வேகம் எடுப்பீர்கள். இந்த வக்ர பயிற்சினா என்ன, இது எவ்வளவு நாள் இருக்கு, இது எதையெல்லாம் உங்களுக்கு தரும், எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், எதெல்லாம் வேகம் எடுத்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. மற்ற விருச்சிக ராசிக்காரங்களும் உங்களை மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார். சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அதுல சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அங்க இருந்து 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக உங்க ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார். இப்ப வக்ரமாக பார்க்க போறார். அப்ப வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில் வரும் பொழுது அந்த கிரகம் வேகமாக பயணம் செய்யும். அப்ப அந்த வேகமா பயணம் செய்யறதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்கன்னா அப்போ ஜன்னல் வழியா நீங்க வெளியில இருக்கிற மரம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பின்னோக்கி வேகமா போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் வக்ர பயிற்சி. ஒரு கிரகம் முன்னோக்கி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பேரு வக்ரம். இந்த வக்ரம் ஜூன் 29 ஆரம்பிச்சு நவம்பர் 15ஆம் தேதி முடியுது. மொத்தமா 139 நாட்கள், அதாவது 4.5 மாசத்துக்கு மேல இந்த வக்ர பயிற்சி இருக்கும். இந்த வக்ர பயிற்சி விருச்சிக ராசிக்கு ரொம்ப அருமையான பலனை தரும். காரணம், 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை தொழில் காரகனான சனி பகவான் பார்க்கறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்க ராசியை பார்த்து உங்களோட வேகத்தை குறைத்த சனி பகவான் வக்ர காலத்தில் மீண்டும் உங்களை சகஜ நிலைக்கு மாற்றி அமைப்பார். நீங்க மீண்டும் வேகம் எடுத்து உங்களோட செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான நாட்களாக இந்த 139 நாட்கள் விருச்சிக ராசிக்கு இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதம். இதையெல்லாம் கொண்டது விருச்சிக ராசி. அதுல விஷாகம்ங்கிறது குருவின் நட்சத்திரம், அனுஷம்ங்கிறது சனியின் நட்சத்திரம், கேட்டைங்கிறது புதனின் நட்சத்திரம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். இங்கே நீச்சம் பெறுவது சந்திரன். 4ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருந்தார், இப்ப வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப வீடு வாங்குற முயற்சி, வீடு கட்டலாங்கிற முயற்சி, ஒரு வீட்டு மனை வாங்கலாங்கிறது, வண்டி வாங்கலாம், பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணலாம், அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புது வண்டி வாங்குறது, அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது, எலக்ட்ரிக்ல 2 வீலரோ 3 வீலரோ 4 வீலரோ வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு கைகூடி வரும். வீட்டுல ஒரு போர்ஷன் கட்டணும், வீட்டை அழகுபடுத்தணும், வீட்டுல ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற எல்லா முயற்சியுமே இவ்வளவு நாள் ஸ்லோவா இருக்கும், இவ்வளவு நாள் நடந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சிறப்பா நடக்கும். காரணம், 4ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கான பலன்கள் வேகம் எடுத்து நடக்கும்.
4ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும் குடும்பத்துல அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், குடும்ப உறுப்பினர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கணும். அந்த மாதிரி நிலைமையில ஏதாவது சிக்கல் இருந்து குடும்பத்துல ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருந்தா அது எல்லாம் இப்ப சரியாயிடும். குடும்ப உறுப்பினர்களை நீங்களும் உங்களை குடும்ப உறுப்பினர்களும் புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான காலகட்டம். நீங்க ஏதாவது வீட்டுல ஒரு சுப காரியம் நடத்தணும், வீட்டுல ஏதாவது விழாக்கள் நடத்தணும்னா அதற்கு குடும்பமாக உட்கார்ந்து தேதி குறிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் இந்த 139 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, கடன் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த 6ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்கும் பொழுது கடன் குறைவதற்கு ஒரு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது ஒண்ணு வரும், நீங்க வராதுன்னு நினைச்ச பணம் வரும், அல்லது ஏதாவது ஒரு ஆர்டர் புதுசா பெரிய அளவுல கிடைச்சு அதுல வரக்கூடிய தொகையை வச்சு நீங்க கடனை குறைச்சிக்கலாம். நோய் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நோய் குறையறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த மாதிரி எப்பவுமே 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது, அதுவும் வக்ரகதியில் பார்க்கும் பொழுது உங்களோட எதிரிகளின் தொல்லை குறையும், உங்களோட நோயின் தன்மை குறையும், உங்களுக்கு கடனின் அளவும் குறையும். அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 139 நாட்கள் விருச்சிக ராசிக்கு இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் வக்ரகதியில். அப்ப தொழில் வியாபாரத்துல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். எதிர்பாராத பல ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும். நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். நீங்க பிளான் பண்ணி செய்யற விஷயத்தை விட நீங்க பிளான் பண்ணாத பல விஷயங்கள் உங்களோட தொழிலில வியாபாரத்துல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க யாரெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆர்டர் தரமாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ, அல்லது இந்த ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நீங்க நினைச்சீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கும். நீங்க விரும்பிய ஆர்டர், உங்களோட வேலை ஆட்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்துல தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போலாம். வியாபாரத்துல பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. அந்த மாதிரி தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலமாக இந்த காலம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறோம், வேலை கிடைக்கல, அல்லது வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டுல படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமான பதில் வரும். அல்லது இப்ப முயற்சி செய்தால் வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துல ஏற்கனவே ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி உங்களோட பயிர் சாகுபடி முறையில நவீன யுக்தியை நீங்க புகுத்தலாம், புதிய சாகுபடி முறையை நீங்க மேற்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்எம், சீட்டு கம்பெனி, நிதி நிறுவனத்துல பணம் போட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணமும் அந்த எம்எல்எம்ல போட்ட காசும் திரும்ப கிடைக்கும். உங்களோட வழக்குகள் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும். காவல் நிலையத்துல நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த புகாரை விசாரிச்சு காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். நீங்க இழந்த பணத்தை நீங்க மீட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை சனி வக்ரகாலம் உங்களுக்கு தரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்பெல்லாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பயணம் செய்றாரோ அந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி வக்ர காலத்துல சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒரு மரத்தை கோவில்ல நட்டு பராமரிக்கணும். அதுல விசாக நட்சத்திரக்காரங்க பூவரசு மரமும், அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நாவல் பழ மரம், அதாவது நாவமரம்னு சொல்லுவாங்க, நாவல் பழ மரத்தையும் நட்டு பராமரிக்கணும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல மாமரம் நட்டு பராமரிக்கிறது சிறப்பாக இருக்கும். இதுல எந்தெந்த நட்சத்திரக்காரங்க உங்க ஜாதகத்துல இருக்க சனியின் அமைப்பையும் உங்க ராசியிலிருந்து சனி எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதையும் பார்த்து எத்தனை மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கணுங்கிறத உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. அந்த மாதிரியான மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இரட்டிப்பாக்கி தரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பும் அருமையான அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்ர காலமான 139 நாட்கள் இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் கிரக சேர்க்கைனா நம்ம திட்டமிடுறதுக்கும் செயல்படுறதுக்குள்ள அந்த கிரக சேர்க்கை போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு 139 நாட்கள் 4.5 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை சிறப்பாக பயன்படுத்தினால் சனியின் பலன்கள் எப்பவுமே நீண்ட காலத்துக்கு பலன் தரும். அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக சேர்க்கையை சிறப்பாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு, அது வேலையோ தொழிலோ வியாபாரமோ படிப்போ கலைத்துறையோ அரசியலோ எதுல இருந்தாலும் நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஆன்மீக யாத்திரை போறதுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். அதனால
சீனியர் சிட்டிசன்ஸ் மன நிறைவோடு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ராசி பலன் வீடியோங்கிறது இருட்டுல இருக்கிறவங்களுக்கான மெழுகுவர்த்தி அல்லது டார்ச் லைட் உங்க கையில கிடைச்ச மாதிரி தான். இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துல உங்களை மாதிரி நபர்களுக்கு யூடியூப்லயே ராசி பலன் வீடியோ உங்களுக்கு வரதுனால சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையாகவும் இருக்கலாம், பல விஷயங்களை வேகமாகவும் செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு பயன்படுது. ஆனா ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு வாங்குறீங்க, இடம் விற்க போறீங்க, விவசாயத்துல ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ண போறீங்க, வேலைக்கு முயற்சி செய்றீங்க, வெளிநாடு போறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி, கிரக அமைப்பு, உங்க லக்னம், இதன் அடிப்படையில அந்த பலன்கள் மாறுபடும். அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்க குடும்ப ஜோதிடர் அல்லது உங்களுக்கு பழக்கமான ஜோதிடர்கிட்ட கேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுங்க. இல்ல எங்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். 3 நாள் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குனதுல இருந்து ஆகும். ஏதாவது ஒரு அவசரம், ஒரு குழந்தை பேருக்காக பார்க்கணும், அல்லது ஒரு மருத்துவமனையில ஆபரேஷனுக்கு போறீங்க, இல்ல அவசரமா ஒரு முடிவு எடுக்கணும்னா அப்ப நீங்க கொஞ்சம் எமர்ஜென்சியா நம்ம கிட்ட பார்த்துடலாம். நானே நேரடியாக உங்ககிட்ட தான் போன்ல பேசுவேன். அதனால நீங்க எல்லா கேள்விகளையும் தெளிவாக கேட்டுக்கலாம். எந்தவித குழப்பமும் இல்லாம பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். உங்களுக்கு பலன்களை கணிச்சு சரியாக சொல்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த 3 நாள் உங்களுக்கு சொல்றோம். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த சனி வக்ர பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் வேண்டாம், எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. வீடியோ பிடித்திருந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை வருவதற்கும் தைரியம் வருவதற்கும் முன்னேறுவதற்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்டான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் இந்த லிங்கையும் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.